ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கானாகத்தை மீனில் எப்படி ஸ்டஃப்டு வச்சு உள்ளடை மீன் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. புதினா மல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்பைசஸ் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. இப்போ வந்து அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கானாகத்தை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கோங்க. அதில் வந்து முதுகு பக்கம் நல்லா இதே மாதிரி நான் கீறியிருக்கேன் பாருங்கள். கத்தியாலேயே அது ஸ்லைஸாக கீறிக்கங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்டஃப்டு பண்ண போகிறோம். அந்த ஆனியன்லாம் ஸ்டஃப்டு பண்ணி இது பொரிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு இடையில வந்து லெமன் போடணும். லெமன் என்கிட்ட இல்லாததுனால நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன். அதோடைய எசன்ஸை மட்டும், அதோட சாரை மட்டும் கொஞ்சம் புளிஞ்சிக்கோங்க. லெமன் இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் போடுறது மஸ்ட்டு. கொஞ்சம் புளி அதை வந்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி நல்லா புளிஞ்சிக்கோங்க. அதை தண்ணியாக ஆகிடக்கூடாது, கெட்டியாக அந்த புளியை பிணைஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்துச்சுன்னா மஸ்ட்டு லெமன் போட்டுக்கோங்க, புளியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது இல்லைங்கிறதுனால நான் புளி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உள்ளடை ஃபிஷ்ஷு கானாகத்தை மீனில் மட்டும்தான் இது செய்ய முடியும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குது, ஃபிஷ்ஷு ரெடியாக இருக்குது. இதுக்கும் வந்து கொஞ்சம் மசாலா கொடுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, உப்பு பொடி போட்டுக்கோங்க, காரப்பொடி, மிளகாய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஒரு ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் அப்சர்வ் ஆகும் மீனில். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் உள்ள எல்லாமே அந்த மசாலா கோட்டிங்லாம் எல்லாமே ஸ்டஃப்டில் இதாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மீனில் எல்லாமே நல்லா பிசைஞ்சு அது உள்ள எல்லா மசாலாவையும் அதில் கோட்டிங் கொடுத்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போது இதை வந்து 3 பாகமாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம 3 மீனுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அந்த வயிற்றில் கீறி விட்டுருந்தோம்ல, அது உள்ள எல்லாம் ஆனியன் அந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஸ்டஃப்டு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து வச்சுக்கோங்க. மீனை இதை வந்து பார்த்து பக்குவமாக பொரிக்கணும். ஏன்னா வந்து அது கலண்டுறக்கூடாது. அதில் சில பேர் வந்து நூல் கட்டி அதை பொரிப்பாங்க. நான் அந்த நூல் கட்டுறது கிடையாது. அதை நம்ம சேஃபாக நம்ம பார்த்து எப்படி பொரிக்கிறோமோ அதுதான் இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்டஃபில் நூல் கட்டி கூட பொரிப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும் இந்த மீன். இது ஸ்டஃப்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், உள்ளடை மீனும் சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபினிஷிங்காக ரெடி ஆகிடுச்சு உள்ளடை மீன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.